நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டுகளில் ஜல்லிக்கட்டு முதன்மையானது. தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்திட கோரி ஜல்லிக்கட்டு மாடு வளர்ப்போர்களும் மாடு பிடிப்போர்களும் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். ஜல்லிக்கட்டு பொங்கல் பண்டிகை மற்றும் கோயில் திருவிழாக்களில் 400 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வரும் ஒரு விளையாட்டாகும். ஜல்லிக்கட்டை தடை செய்ய கோரி பிராணிகள் நல அமைப்பு 2007இல் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. அப்போது தமிழக அரசு இந்த விளையாட்டிற்கு வழங்கிய சட்ட அங்கீகாரத்தால் கடும் நிபந்தனையுடன் ஜல்லிக்கட்டு விளையாட உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்தது. அதன்படி தமிழகத்தில் கடந்த 2012இல் உச்சநீதிமன்ற நிபந்தனைகளின்படி அரசு அனுமதியுடன் ஜல்லிக்கட்டு நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் மாட்டு வண்டி பந்தயங்களுக்கு அரசின் சட்ட அங்கீகாரம் இல்லை எனவும் பொழுதுபோக்கு விளையாட்டு பந்தயங்களில் காளையை பயன்படுத்த தடை எனவும் மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்தது. இந்த வருஷம் என்னன்னா துப்புரவே ஜல்லிக்கட்டே நடக்காது போல தெரியுது. அதனால் காளைகளை இப்படியெல்லாம் பிள்ளைங்க மாதிரி வளர்த்து என்ன பண்ணுறது, ஒரு நாளைக்கு இதுக்கு குறிப்பிட்ட செலவு பண்ணி தான் வளர்க்குறாங்க. இதால் எங்களுக்கு எந்த வருமானமும் கிடையாது. இதை நம்ம ஆசையாக பிள்ளையாட்டம் பச்சை பிள்ளை போல் வளர்த்துட்டோம் கண்ணில் இருந்து. இன்றைக்கி இதை விற்கவோ ஒன்றும் செய்ய முடியாத வச்சுக்கிட்டு ரொம்ப தவதாயமாக இருக்குதுங்க. ஜல்லிக்கட்டை ஒட்டுமொத்தமாக தடை செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட போதிலும் ஜல்லிக்கட்டை நடத்த கோரி தமிழக அரசு இதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டு வந்த நிலையில் மாநில அரசு சார்பில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நாங்கள் ஜல்லிக்கட்டு காளைகளை காலங்காலமாக வளர்த்துக்கிட்டு வரோம். ஒரு காலத்தில் 400 காளைகள் வச்சு நாங்கள் இந்த ஊரில் ஜல்லிக்கட்டு நடத்தினோம். இன்றைக்கி 100 காளைகள் வச்சு நடத்துகிற அளவுக்கு கூட ஒரு வசதி இல்லாமல் அரசாங்கத்தோட சில கட்டுப்பாடு விதிமுறைகள்னால ஜல்லிக்கட்டு நடத்த முடியாத சூழ்நிலை உருவாகி இன்றைக்கி அப்படியே படிப்படியாக குறைஞ்சி 10 காளைகள் 20 காளைகள் வச்சுக்கிட்டு இருக்கிற சூழ்நிலை இன்றைக்கி இந்த ஊரில் இருந்துகிட்ருக்கு. இது அரசாங்கம் அந்த தடையை நிவர்த்தி பண்ணி இந்த வருஷமும் ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு அதை முயற்சி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். இறுதியில் பல நிபந்தனைகளுடன் தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு நடைபெறும் என்பதே பொதுமக்களுக்கும் காளைகள் வளர்ப்போருக்கும் நம்பிக்கையாக உள்ளது.